குறையில்லாமல் மக்களுக்கு சீர சிறப்பு நாட்டை பரிபாலனை செய்கிறேன். மாதிரி யாரங்க அம்மாக்கு புள்ள குடிப்பியா? நான் செத்துட்டா என்ன மாதிரி எங்க அம்மாக்கு புள்ள குடிப்பாங்க. என்ன சாப்பிட்டேன் அம்மா வயிற்று வைக்கும்போது என் மச்சான் வெளிநாட்டுல படிக்கிறான். அவன் நல்லா வெள்ளைன்னு இருப்பான். மச்சான் வெள்ளைன்னு இருக்கிறிய என்ன மச்சான் சாப்பிடுறேன்னு கேட்டேன். அவன் சொன்னா குங்குமப்பூ சாப்பிடுறேன்டா. குங்குமப்பூவா அது எங்கடா இருக்கும் நான் கேட்டேன். நாட்டார் கடையில இருந்து போக சொன்னான். நான் போனேன் எங்க ஊர் நாட்டார் கடையில போய் குங்குமப்பூ கேட்டேன். அவரு குத்தாரு. ஒரு வாரமா பால்ல போட்டு கலந்து குடிச்சுனே வரேன். நான் வெள்ளையே ஆகல. ஆனா பேஜ் மட்டும் புடிங்க நடிக்கிட்டு. அவன் சொன்னது என்னது? குங்குமப்பூ. நீ இங்க இருந்து நாட்டார் கடைக்கு நேரா போய் நாட்டார் கடையில என்ன தெரியுமா வாங்கின? இந்த வாசகால் வைக்கிறாங்க பாரு குங்கம். அதை வாங்கி களி குடிச்சா பேஜ் ஒரு வாரமா புடி நடிக்குது. டேபிள் கழிச்சு வயிறு அது எத்தனை அப்படியே சொருகுனா படம் ஓடும். அப்ப நான் யாரு? அவர் யாரு? நீங்க அவர் யாரு? அவன் காதல் யாருக்கு போடணும்? உங்களுக்கு போடணும்.
எனக்கு தானே போடணும். நான் தானே நாட்டு மன்னர். அப்படி இருக்கும் போது இப்படி பெல்லும் பால உரிமை இவன் மன்று இந்த மாலை இந்த மாலை உடைய போடல கேக்குறீங்க. பாருங்க யாரோ எங்க பாவம் வைக்கிறாங்க, வெடிகுண்டு வைக்கிறாங்க. அதனால அந்த மாலையில குண்டு வச்சிருந்து அந்த மாலை உழுக்கு போட்டு குண்டு வச்சு கை நாள் கீசிக்கு வீடு செத்து போகும். ஒன்னாம் தேதி சம்பளம் கொடுக்குறது யாரு? 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, போயிட்டு வரைஞ்சோன்னா ஆட்டை விட்டோன்னு துட்டு யார் கொடுப்பாங்க? துட்டு. ஆனா இது ஒண்ணு போட்டா மன்னர் பேப்பர் போட்டா அந்த கர்மம் வந்து போட்டுக்கோ. போட்டு நீதான் போட்டுக்கோ. போட்டு நீதான் போட்டுக்கோ. என்ன இல்லையா மாலை? இது ஒரு மாலை, காமாலை. இது ஒரு பூ மாலை. பூமாலை எது தெரியும், காமாலை எது தெரியுது? இந்த விதர்பரி நாட்டை இந்த விதர்பரி நாட்டை இந்த விதர்பரி நாட்டை ரைவத மன்ன பைதரத்தை யாதர் உரையில்லாமல் நாட்டை ரைவத மன்ன பைதரத்தை யாதொரு குறையிலாம் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையில்லாமல் செய்தது இருந்தாலும் ஏன் உனக்கு கால தாமதம்? ஒரு அசம்பாதம் ஏற்பட்டு என்ன சமாச்சாரம்? அதாவது எல்லாத்துக்கும் மூத்தத்திலே நீ மூக்காத போடா. போடா நீ உடைய மூத்தத்தை ஐயா 5 வயசுல பண்ணா எங்க அம்மா எங்க அப்பா என்ன பள்ளிக்கூடத்துல பாடம் சேர்த்தாங்க படிக்கிறதுக்கு. ஒரு கிளாஸ் போட்டு யாரா இருந்தாலும் சரி, இப்பதான் எல்கேஜி யூகேஜி, அதுக்கு முன்ன 5 வயசுல தான் இன்னும் பள்ளிக்கூட சேர்ப்பாங்க. ஆமாங்க. ஒன்னாம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுங்கிறேன். 5ஆம் கிளாஸ் படிச்சுனே இஞ்சி பட்டு கேள்வி கேட்க வந்துட்டார். என்ன பட்டு? இஞ்சி பட்டு வருவாங்க. ஒரு கிளாஸா கேள்வி கேட்டுதான் டம்ளர் ஒரு வகுப்பா கேட்டு வந்துக்கிறாங்க. கேள்வி எங்க வகுப்பு வந்துட்டாங்க, கேள்வி கேட்க வந்து உடனே பசங்க நான் பெஞ்ச் போட்டு பெஞ்சில் உட்காந்து கிடப்போம். நான் பின்னால் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். இதுதான் அந்த ஸ்கூலுக்கு அந்த கிளாஸுக்கு மானிட்டர் வாழ பூல கை காட்டி நின்னோம். நான் என்ன பண்ணேன், நம்மள என்ன கேள்வி கேட்டு வரோம். நான் என்ன பண்ண தலை கொஞ்சம் கீழமுக்கிறேன் பாருங்க. அவர் என்ன பண்ணாரு, என்ன பார்த்துட்டு இருக்கிறார். தம்பி இங்க வாடான்னு கூப்பிட்டாரு. கை காட்டி போய் நின்ன உன்னை தாண்டா கேள்வி கேட்க வரேன்னு கேட்டார். ஏன்னா லீட்டர் நீ தான் இருக்கிற அதனால. சரி தம்பி பேர் என்ன கேட்டார். என் பேர் ஜெயராமன் சொன்னேன். சரி ஜெயராமா உன்னையே கேள்வி கேட்க போறேன்னு சொன்னாரு. ஜெயராமன் ஜனகன் வில்லை வளைத்தது யார்? ஜனகனுடைய வில்லை வளைத்தது யார்? நீ என்ன சொன்ன? அதுக்கு நான் இல்ல சார். ஜனகன் வில்லை வளைத்தது யார்? அது என்ன கேட்ட அரிசி பட்டு நான் இல்ல சார் சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு உனக்கு பள்ளிக்கூடம் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் யாரு? இருக்கிறார் சார் அவர் தான் அப்படின்னா. அவர் போய் கேட்டாங்க, பையன் கேட்டான் நான் இல்லைன்றான். நீ தானே அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன் சொல்லுங்க. அவர் கேட்டாங்க வாத்தியாரு. அவர் சொல்லிட்டாருங்க, நல்ல பையன் அவன் ஒடிச்சிருக்க மாட்டான்.
நல்ல மாணவன் அந்த வில்ல அவன் ஒடிச்சிருக்க மாட்டான் அப்படி வாத்தியார் சொல்லிட்டாரு. வந்தவங்களுக்கு கோவம் ஆகி போச்சு. அதிகமாகி போச்சு. தலைமை ஆசிரியர் போனாங்க. தலைமை ஆசிரியர் அவராண்ட போய் கேட்டாங்க. பையன் கேட்டா நான் இல்ல சார்ன்றான். வாத்தியார் கேட்டாங்க நல்ல பையன் ஒடிச்சிருக்க மாட்டான் அவர் சொல்றாரு. நீங்க என்ன முடிவு சொல்றீங்க அப்படின்னு ஹெட்மாஸ்டர் கேட்டாங்க. அவர் சொல்றாரு என்னங்க இதுக்கு போயாங்க கஷ்டப்பட்டுங்க இருக்கீங்க. அப்படியே ஒடிச்சு இருந்தா கூட துட்டு போட்டு வாங்கி கொடுத்துறாங்க. என்ன தெரியல அவர் ஹெட்மாஸ்டர் அப்பேர் கூட ஸ்கூல்ல நீ படிச்ச வந்தவங்களுக்கு கோவம் ஆகி போச்சு. அதிகமாகி போச்சு. டபுள் டபுள் டூரிங் எடுத்து ஓனங்க ரெண்டாவது பக்கத்துல வந்திருக்காரு. ஏனகர் மில்ல கடைசியா யார் தான் உடைத்தது? யார் என்ன நீங்க தான் எதுவுமே தெரியாத இந்த விதர்புரி நாட்டை விதர்புரி நாட்டை சொல்லு இந்த விதர்ப நாட்டை ரைவதமான மைதானத்தை யாதொரு குறை இல்லாமல் மக்களுக்கு சிறு சிறப்போடு இந்நாட்டை பரிபாலனை மின்சாராய வாரியம் ரைவதமான பைதரத்து யாதொரு கிரகம் இருந்து வருகிறே இருந்தாலும் அது கரண்ட் அது உள்ள இருக்குது பிடிக்காது என்ன பண்ணுவோம் இந்த மாட்டு அப்புறம் மாட்டுக்கு பாரு எப்படி லைட் ஆட்டாது அப்படி இருக்கும் போது என்னுடைய மனைவி ரைவத பூசி நான் பார்க்க வேண்டும். நான் அடுத்ததாக சீக்கிரம் என்னுடைய மனைவியை